Welcome to GK Facts Tamil. Question number 1. Which flower's leaf has the characteristic of being water repellent? எந்த பூவின் இலை நீர் ஒட்டாத தனிச்சிறப்பை அல்ட்ரா ஹைட்ரோபோபிசிட்டி ப்ராப்பர்ட்டியை கொண்டிருக்கிறது? ஏ மல்லிகை, பி தாமரை, சி துலிப், டி ரோஜா. ஆன்சர் பி தாமரை. ஊசி முனையில நீர் ஒட்டாதது போல தாமரை இலையினுடைய மேல் பரப்புல நீர் விழும்போது இலையின் பரப்புக்கும் நீர்த்திவளைக்கும் இடையில 150 டிகிரிக்கு மேல கோணம் உருவாகி நீர்த்திவளைகள் அதிக பரப்பளவு கொண்ட திவளைகளா மாறுறது அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நீர் ஒட்டாத தனி சிறப்புக்கு அல்ட்ரா ஹைட்ரோபோபிசிட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நானோ பெயிண்ட்ஸ் தயாரிக்கிறதுலையும் இந்த பண்பு உதவுது. பாக்டீரியா விரட்டுறது, புண்ணை குணப்படுத்துறது, விளையாட்டு உடைகள் அல்லது பாதுகாப்பு படையினருக்கான ஆடைகள் தயாரிப்பதிலையும் இந்த நானோ பூச்சிகள் உதவுது. Question number 2. Which country was hosted the main event of UNESCO's 46th committee meeting for the first time? யுனெஸ்கோவின் 46வது குழு கூட்டத்தின் முக்கிய நிகழ்வை முதல் முறையாக நடத்திய நாடு எது? ஏ இலங்கை, பி பிரான்ஸ், சி இந்தியா, டி சீனா. ஆன்சர் சி இந்தியா. டெல்லியில நடைபெற்ற யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வுக்கு இந்தியா தலைமை தாங்கி தொகுத்து வழங்குச்சுங்க. இந்த அமர்வை இந்தியா நடத்துறதும் தலைமை தாங்கிறதும் இதுவே முதல் தடவை. கடந்த ஜூலை 21 முதல் ஜூலை 31 வரை டெல்லியில இந்த அமர்வு நடந்தது. யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய குழு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும். இந்த உலக பாரம்பரிய மாநாட்டை செயல்படுத்துறது இந்த குழுவினுடைய பொறுப்பா இருக்கு. Question number 3. Where is India's first underwater tunnel metro line? இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான சுரங்க மெட்ரோ பாதை எங்கு உள்ளது? ஏ சென்னை, பி கொல்கத்தா, சி மும்பை, டி டெல்லி. ஆன்சர் பி கொல்கத்தா. இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான சுரங்க மெட்ரோ பாதையை கொல்கத்தாவில் பிரதமர் கடந்த மார்ச் 6ஆம் தேதி தொடங்கி வைச்சார். 520 மீட்டர் நீளத்திற்கு நதிக்கு கீழே இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. இது ஹவுரா மைதானத்திலிருந்து எஸ்பிளானட் வரைக்கும் போகுது. Question number 4. What is the learning method that will be used to cause robotic interaction? ரோபோக்களுக்குள் அறிவு பகர்வை ஏற்படுத்த பயன்படும் கற்றல் முறை எது? ஏ காட்சி வழி கற்றல், விஷுவல் லேர்னிங், பி செவி வழி கற்றல், ஆடிட்டரி லேர்னிங், சி வலுவூட்டல் கற்றல், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், டி படித்தல் எழுதுதல் வழி கற்றல். ஆன்சர் சி வலுவூட்டல் கற்றல், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ரோபோக்கள் 0-1ங்கிற பைனரி நம்பர் மூலமா நாம கொடுக்கிற சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் படி வேலை செய்யுது. சுயமா சிந்திக்காதனால இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க அமெரிக்காவின் தென் கரோலினா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொண்டாங்க. இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ரோபோ அறிவு பகிர்வு திட்டம் அப்படிங்கிறது, ரோபோட் நாலேஜ் ஷேரிங். ரோபோக்கள் தன்னிச்சையா செயல்பட அவை ஒன்றுக்கொன்று தங்களுடைய அறிவை பகிர்ந்து கொள்ளணும். இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கற்றல் முறை. Question number 5. At which place in Lakshadweep was the second naval base established? லக்ஷதீவின் எந்த இடத்தில் இரண்டாவது கடற்படை தளம் அமைக்கப்பட்டது? ஏ பங்காராம், பி மினிகாய், சி கவரட்டி, டி அகத்தி. ஆன்சர் பி மினிகாய். இந்தியா லட்சத்தீவுல மினிகாய்ங்கிற தீவுல கடந்த மார்ச் 6ஆம் தேதி INS ஜடாயு இந்திய கடற்படை படைப்பிரிவு தளத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கவரட்டியில உள்ள INS த்வீப் ரக்ஷுக்கு அப்புறம் லட்சத்தீவுல அமைக்கப்பட்ட இரண்டாவது கடற்படை தளம் இது. Thank you for watching.
Don't forget to subscribe, like and share. See you tomorrow.